ஹாய் மை புக்களை வந்துட்டேன். ஷேடோ இஸ் ஹியர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பைட் மீ. இந்த ஸ்டோரி கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் அவங்கள சேரும். சரி இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் சைட் பார்த்தா அங்கே ஜங்குக்கோட அம்மா தான் ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துட்ருக்காங்க. இப்போ அப்படியே அவங்க பக்கத்தில் ஜங்குக்கோட அப்பா தான் உட்காடுறாங்க. என்னாச்சு அவனுக்கு? எதனால் இப்போ நீ எவ்வளோ சோகமாக இருக்கா? நம்ம லைஃப்பில் இதுக்கு மேலே என்ன சோகம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? சோகமாக இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே. அவ்வளோ கஷ்டமாக இருக்கே. என்னோட பொண்ணு அவ இந்நேரம் உயிரோடு இருக்காளா இல்லையான்னு கூட தெரிய மாட்டேன்றது. எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கா. கவலைப்படாதா, நம்ம பொண்ணு உயிரோட தான் இருக்கா. அதை எப்படி நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க? ஏன்னா அவன் நம்ம பொண்ணு. ஆனால் நம்ம அவளை தொலைச்சிட்டோம். அவளை தேடி நம்ம வரலன்னு சொல்லி அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா. நம்ம தேடி எவ்வளோ முயற்சி பண்ணணும் உங்களுக்கு தெரியும்ல. அந்த உலகத்துக்குள்ளே போகிறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம். ஆனால் அது எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. எனக்கு தெரியும். நானும் என்ன வரையும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். நம்மளால் அதுக்குள்ளே போக முடியல. எங்க சங்குக்கு என்னன்னா, சங்குக்கு உங்ககிட்ட ஏதோ பேச ட்ரை பண்ணானா இல்லை நீங்களாச்சும் பேச ட்ரை பண்ணீங்களா? நான் ட்ரை பண்ணேன், ஆனால் அவன் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் தரமாட்டேன்றான். எனக்கு அவனை பார்க்கணும். அவனை எனக்கு இப்போவே பார்க்கணும். ப்ளீஸ் அவன் நான் இருக்கிற இடத்துக்கு கூட்டு போங்க. ஆனால் அவன் நம்மளை பார்க்க தயாராக இல்லையே. அவனால தான் இங்கே நம்ம அழிஞ்சிட்ருக்கோன்னு நினச்சிட்ருக்கான். தன்னோட தங்கச்சி காணாமல் போனதுக்கு காரணமும் அவன் தான் நினச்சிட்ருக்கான். அதனாலே நம்மளை விட்டு அவன் தூரமாக இருக்கணும்னு நினைக்கிறான். அவன் நினைக்கிறது தப்பு. அது எல்லாம் அவனோட தப்பு இல்லை, என்னோட தப்பு. இது எல்லாத்துக்கும் காரணம் நான். ஆனால் அவன் நினச்சிட்ருக்கான். இதை அவனுக்கு நம்ம சொன்னாலும் புரியாதுமா. நீ வீடு பார்த்துக்கலாம். இல்லை, நான் என்னோட பையனை பார்த்தே ஆகணும். என்னோட பொண்ணை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் என்னோட பையனை நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நம்ம பொண்ணு உயிரோடு தான் இருக்கா. நீ அவள் செத்துட்டான்லாம் ஒன்றும் நினைக்க வேணாம். ஒன்னாலையும் எந்த தப்பும் கிடையாது. நீ அமைதியாயிரு. எனக்கு இப்போ என் ஜங்குக்கு பார்க்கணும். என் பையன் பாவம். யாரும் தெரியாத உலகத்தில் எல்லாத்தையும் நம்பி ஏமாறாமல் இருக்கணும். அவன் எதுலையும் கஷ்டப்படக்கூடாதுங்க. ப்ளீஸ் வாங்க, நம்ம அவனை தேடலாம். சரி சரி, அவனை தேடலாம். இப்போ நீ படுத்தோங்க. நம்ம காலையில் கூட அவனை தேடி போகலாம். இல்லை இப்போவே போகலாம். நான் சொல்கிறத கேளுமா. வா வந்து பட. ஸோ அவங்க ஜங்குக்கோட அம்மாவும் அப்படியே போய் படுத்து தூங்குறாங்க. ஸோ ஜங்குக்கோட அப்பா அவங்க கூட படுக்கலை. அவங்க அப்படியே வெளியே போய் உட்காந்து அவங்களும் ஒரு மாதிரி உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சேம் அதே மாதிரி தான் ஜங்குக்கு அம்மாவும் தூங்கலாம் இல்லை. அவங்களும் ஒரு மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்மளுக்கு ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாமல் இருக்கா. நமக்கு குழந்தைன்னு ஒன்று கிடைக்காதா? நீங்கள் வேம்பயர் வேர்ல்டோட கிங். அவங்களுக்கான ஒரு வாரிசை நீங்கள் கொடுத்தே ஆக்கணும். அதனால் உங்களையும் இங்கே தப்பாக பேசிகிட்ருப்பாங்க. பேசட்டுக்கு நீங்கள் என்னை விட்டுருங்க. நீங்கள் வேறு ஒரு ஆள் கூட பார்த்துருங்க. ப்ளீஸ். நீ என்ன நினச்சிட்ருக்கா? நான் ஒன்றும் ஒருத்த வாரிசாக இருக்கணுன்றதுக்காண்டி என்னால் உன்னை விட்டுட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ண முடியும்னு நினச்சிட்ருக்கியாம்மா? அதுக்கெல்லாம் உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டம் இல்லை. அதை நினச்சி நீங்களும் ஃபீல் பண்ணாத நாள் கிடையாது. அதான் நான் சொல்கிறேன். நமக்குன்னு ஒரு லைஃப் கண்டிப்பாக ஒன்று வரும். அதை நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கலாம். இங்கே யாரும் என்னை எகுத்த ஒரு கேள்வி கேட்க முடியாது. நீ எதை நினச்சும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லி அங்கே ஜங்குக்கோட அம்மா அப்பா 2 பேருமே ஒரு மாதிரி நடந்து பேசிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தை அழுகிற சவுண்டு கேட்குதா? ஏதோ குழந்தை அழுகிற சவுண்டு கேட்குதா? எனக்கும் அதை நல்லாவே கேட்குதா. அவங்க 2 பேரும் இப்போது அந்த குழந்தை அழுகிற சவுண்ட் சைடு அப்படியே போகிறாங்க. ஸோ அந்த குழந்தை அப்படியே ஒரு மாதிரி கத்தி கதறி அழுதுட்டுருக்குதா. ஸோ ஜங்குக்கோட அம்மா அப்படியே அதை பார்த்துட்டு அப்படியே அதை தூக்கிடுறாங்க அந்த குழந்தைய. நீ எதுக்காண்டி எந்த இடத்துல வந்திருக்க?
அதோ வேம்பயர் வேர்ல்டுக்குள்ளேயா ஒரு குழந்தை எப்படி வந்துச்சு? எனக்கும் அதான் புரியல. எங்க குழந்தை அழுகிறத ஸ்டாப் பண்ணிடுச்சு. அதுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு போல. ஸோ அந்த குழந்தைய ஒரு மாதிரி ஜங்கு கூட அம்மா பார்த்து அப்படியே சிரிச்சிட்ருக்கா. ஸோ அந்த குழந்தை வேறு யாருமே இல்லை, நம்ம ஜங்குக்கு தான். ஒரு மாதிரி சிரிக்கிறான் க்யூட்டா. எங்கே ஒரு வேளை இந்த குழந்தைய நம்ம மக்களே யாராச்சும் இங்கே விட்டுட்டு போயிருப்பாங்களா? எனக்கு தெரியல. இந்த இதுக்குள்ள எப்படி குழந்தைய யாரும் இப்படி விட்டு போக சான்ஸ் இல்லையே. அப்போது இந்த குழந்தைய நம்மே எடுத்துக்கலாமா? என்ன பேசிகிட்டு இருக்க? இதெல்லாம் நடக்காத ஒன்று. இந்த குழந்தை யாருதுன்னு தெரில. யாராச்சும் கேட்டாங்கன்னா அப்போ தூக்கி கொடுத்துடலாம். ஆனால் அது வரையும் நம்மக்கிட்டே இருக்கட்டும். கண்டிப்பாக யாரும் தேடி வர மாட்டாங்க. தேடி வரவங்கள இருந்தால் இந்த குழந்தைய எப்படி விட்டுட்டு போயிருக்க மாட்டாங்க. இந்த குழந்தை இப்போ நம்மக்கிட்ட வந்துடுச்சு. யோசிக்காதீங்க, இந்த குழந்தைய நம்மளே வச்சுக்கலாம். ஸோ அந்த குழந்தையும் அப்படியே ஒரு மாதிரி க்யூட்டாக சிரிக்கிறத பார்க்குறாங்க அங்கே ஜங்குக்கோட அப்பாவும். அவங்களுக்கு இந்த குழந்தைய இப்படியே விட்டு போக மனசில். அவங்களும் ஒரு விதமாக கொஞ்சம் பாதி மனசோட சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஒன் டே வேம்பயர் வேர்ல்டில் ஒரு சரியான போர் நடக்குது. ஸோ அதெல்லாம் முடிஞ்ச பிறகு ஜங்குக்கோட அப்பா கிட்ட தான் சரியான கொஸ்டினாக கேட்டே இருக்காங்க. இங்கே பாருங்கள் ராஜா, இனிமேல் இந்த வேர்ல்டுக்கு நீங்கள் ஒரு வாரிசை நீங்கள் கொடுக்காம இருந்தா அது நல்லா இருக்காது. எங்களுக்கு உடனே அடுத்த கிங் வந்தே ஆகணும். இந்த வேர்ல்டை அதை அவங்கக்கிட்ட நீங்கள் ஒப்படைக்கணும். நீங்கள் போயிட்டா அதுக்கப்புறம் எங்களை யார் லீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேம்பயர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஜங்குக்கோட அப்பாவை கேள்வியாக கேட்டுட்ருக்காங்க. ஒரு வேளை உங்களால் அது தர முடியலன்னு சொல்லுங்கள், கிங்கே கூட நாங்கள் மாற்ற ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு வேம்பயர் வாயோட அவ்வளோதான் ஜங்குக்கோட அப்பாவுக்கு சரியான காண்டாயிருது. எல்லோரும் என்ன நினச்சிட்ருக்கீங்க? நீங்கள் அவ்வளோதான் என்னை புரிஞ்சு வச்சுக்கிறீங்களா? எனக்கு குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்கிறப்போ அங்கே இருக்கிற எல்லாரும் ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கு குழந்தை இருக்கா? எப்படி எப்படி நடந்துச்சு? ஏன் ஏன் அது நடக்கக்கூடாதா? இவ்வளோ நாளாக எங்ககிட்ட ஏன் அப்போ குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க? ஏன்னா என் குழந்தை சேஃபாக இருக்கணும். இங்கே நிறைய பேர் கிங்கோட குழந்தைய அழிக்கிறதுக்கு காத்துட்டு தானே இருக்காங்க. அது பொறுக்காம தான் நீங்கள் நிறைய பேர் வாய் விட்டுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. உண்மையை சொல்லியிருந்தா என் குழந்தை நேரத்துக்கு உயிரோடு இருக்காது. ஜங்குக் இங்கே வா அப்படின்னு சொல்ல ஜங்குக் தான் ஒரு மாதிரி க்யூட்டாக நடந்து வந்துட்டுருக்கான். என்னப்பா? இவன் என்னோட குழந்தை. இந்த வேம்பயர் வேர்ல்டுக்கு அடுத்த கிங் இவன் தான். ஜங்குக்கு அப்படியே க்யூட்டாக ஒரு மாதிரி அங்கே இருக்கிற எல்லாத்தையும் சுற்றி முற்றி பார்த்துட்ருக்கான். அங்கே இருக்கிற வேம்பயர்ஸ் எல்லாமே இப்படி ஜங்குக் கிட்ட வர அங்கே ஜங்குக்கோட அப்பா அப்படியே முன்னாடி வந்து நிற்கிறாரு. என் குழந்தைக்கிட்ட யாரும் நெருங்கக்கூடாது. அவன் என்னோட குழந்தை. அவனுக்கு இன்னும் சேஃப்டி ரொம்ப முக்கியம். இங்கே இவனுக்கு ஆபத்து இங்கே நிறைய இருக்கா. நான் என்னோடய குழந்தைய மறைச்சி வச்சதுக்கு நம்ம முன்னோர்கள் தான் காரணம். அவங்க தான் சொல்லியிருக்காங்க, எங்களுக்குன்னு ஒரு அடுத்த குழந்தை வந்துச்சுன்னா அது எப்பவும் ரொம்ப ஆபத்தோடு இருக்கும். அதான் வளர்கிற வரையும் நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும்னு. அதனால தான் யாருக்கும் தெரியாமல் இந்த குழந்தைய நான் வளர்த்துட்ருக்கேன். நீங்கள் கவலைப்படாதீங்க, குழந்தைய காமிச்சிட்டிங்களே, இனிமேல் யாரும் நம்ம ஜங்குக்கு பக்கத்தில் வரவிடாமல் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லோரும் ஒரு மாதிரி சந்தோஷத்தோடு போகிறாங்க. இப்போ அப்படியே ஜங்குக்கோட அம்மா தான் ஜங்குக்கை தூக்கிட்டு போகிறாங்க. ஸோ அவங்க அப்பாவும் அப்படியே பின்னாடியே வராங்க. என்ன நினச்சிட்ருக்கீங்க? உண்மை எது பொய் எதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க? ஆனால் நீ அவங்க சொன்னதெல்லாம் கேட்டதானே? என்ன நடந்தாலும் சரி, ஜங்குக் தான் நம்மளோட குழந்தை. அவன் ஏன் பையன். அவனை யாருக்காண்டியும் விட்டு கொடுக்க மாட்டேன். அப்பா, நீங்கள் என்ன பேசுறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. அது இப்போதைக்கு உனக்கு எதுவுமே புரியாது. நீ வளர்ந்த பிறகு இந்த அப்பா உனக்கு நிறைய நான் சொல்லித்தரேன். நீங்கள் அப்பா எனக்கு நீங்கள் நிறையா தானே சொல்லித்தரீங்க? ஆமாம், நிறையா தான் சொல்லித்தரேன். ஏன்னா நீ இந்த வேர்ல்டோட மிகப்பெரிய லக்கி பர்சன் தெரியுமா? நானா லக்கி பர்சனா? நிஜமாவாப்பா? நிஜமா தான்டா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறப்போவே ஒரு மாதிரி ஜங்குக்கோட அம்மாவுக்கு தலையெல்லாம் சுற்றுற மாதிரி இருக்கா. அவங்க அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. ஸோ ஜங்குக்கு ஒரு மாதிரி பயந்துடுறா. அவங்க அம்மா அப்படியே கீழே விழுந்ததை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்கா. அப்பா
ஒன்றும் இல்லை, பயப்படாதா. அம்மாவுக்கு எதுவும் ஆகலாம். இப்போ அப்படியே கட் பண்ணா அவங்க அம்மா இப்போ அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ணுறாங்க. என்னாச்சு எனக்கு? அங்கே ஒரு லேடி வாம்பயர் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க, நீங்கள் அடுத்த ஒரு குழந்தைய பெற்றுக்க போகிறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ அங்கே ஜங்குக்கு அம்மாவுக்கு ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. நிஜமாவா? நிஜமாண்ணா அடுத்த குழந்தைய பெற்றுக்க போகிறேன்னா அப்படின்னு சொல்கிறப்போ அங்கே ஜங்குக்கோட அப்பாவுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்கு. ஜங்குக்கு அப்படி தூக்கிக்கிறாங்க. நான் தான் சொன்னேன்ல, நீ ரொம்ப லக்கியான பர்சன். பார்த்தியா, நீ வந்தோடனே உனக்கு தங்கச்சி பாப்பா கிடைக்க போத அப்படின்னு சொல்லிட்டுப்போ, அப்பா நிஜமாவா? எனக்கா? எனக்கு தங்கச்சி பாப்பா கிடைக்க போதா? ஆமாண்டா, கிடைக்க போதா. நீ வந்த நேரம் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா ஒரு மாதிரி செம்ம குஷியாகிடுறாங்க. ஸோ ஜங்குக்கோட அம்மாவும் அவ்வளோ குஷியாக இருக்காங்க, ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா நடுராத்திரி நம்ம ஜங்குக்கு தான் எழுந்திரிச்சு அப்படியே ஜன்னல் ஓரமா நின்றுட்டுருக்கா. என்னோட குடும்பம் என்னால் தான் லக்கையாக ஃபீல் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த லக்கையாக அவங்களுக்கு ரொம்ப ஆபத்தாக இருக்கு. என்னால் எது கிடச்சிச்சோ என்னாலேயே எல்லாம் போயிடுச்சு. என்னோட தங்கச்சி எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு தெரியல. அவங்க இப்போ அப்படியே எந்திரிச்சு பார்க்குறான். ஜங்குக்கு ஒரு மாதிரி அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்றதா. ஸோ அவன் இப்போ அப்படியே ஜங்குக்கு பேக் சைடில் இருந்து ஹக் பண்ணிக்கிறான். எதை நினச்சி இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் எப்போ எழுந்திரிச்சிங்க? நீ எழுந்திரிச்சா? நீ எழுந்திரிச்சிட்டேன். ரொம்ப யாரையோ நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன்னு தெரியுதா? உன் தங்கச்சியை நினச்சா உனக்கு எப்படி தெரியும்? நீ மைண்டில் நினைக்கிறதா எனக்கு நல்லாவே கேட்கும். அப்போ உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். அது எதுக்கும் நீ காரணம் கிடையாது. ஆனால் என்னோட ஃபேமிலி எல்லாம் இப்போ என்னால் தான் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. என்னோட வேர்ல்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நான் தான் காரணம்னு நினச்சிட்ருக்காங்க. இப்போ என்னால் அந்த வேர்ல்டையே எங்கள் அம்மா அப்பா விட்டுட்டு வந்துட்டாங்க. எனக்கு இப்போ என்ன பண்ணனே தெரில. நான் வந்த நேரம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் நான் வளர்ந்த பிறகு எல்லாம் மோசமாயிடுச்சு. எல்லாமே ரொம்ப கஷ்டமாக போயிட்டுருக்கு. எனக்கு என்ன பண்ணனே தெரில. என் தங்கச்சி போன உடனே அவ்வளோ கஷ்டம். எங்கள் அம்மா அப்பா டெய்லி அதை நினச்சி அழுகிறப்போ எனக்கு என்ன சொல்லி சமாதானப்படுத்தனே தெரில. அதனால் எனக்கு நிறைய கோவம் வந்துச்சு. அந்த கோவத்தை யார்கிட்ட காட்ட தெரியாமல் என்னோட அம்மா அப்பா கிட்டே எனக்கு காட்டிட்டோம். வீட்டை விட்டு கோச்சிட்டு வந்துட்டேன். திரும்ப போகணுன்னு நினைக்கிறியா? இல்லை, எனக்கு வேணாம். எனக்கு யாருமே வேணாம். எனக்கு சரிடா, நான் மட்டும் உனக்கு போதும். நீ மட்டுமே எனக்கு போதும் தான் எனக்கும் தோணுது. ஆனால் என்னால் உனக்கு எதுவும் ஆபத்தாச்சுடா நான் யாருன்னு நினைக்கிறா? நார்மல் ஹியூமனா? உனக்கு தெரியும் நான் யாருன்னா. இனி யாரால எதுவும் பண்ண முடியாது, புரியுதா? ஆனால் நீ எதை நினச்சும் ஃபீல் பண்ணதா அப்படின்னு சொல்லிட்டா. ஜங்குக்கு இப்போ அப்படியே டியாங்கோட ஃபேஸை பார்க்க வைக்கிறான். ஜங்குக்கோட கண்ணு அப்படியே செவந்திருக்க. டியாங் தான் இப்போ அப்படியே ஜங்குக்கோட ஐஸில் ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறான். எதை நினச்சும் ஃபீல் பண்ணதா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டா. ஒரு மாதிரி ஜங்குக்கு வார்மாக ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அந்த வார்மான ஹக்கை நம்ம ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்க. அவனும் அப்படியே பேக்கப் பண்ணிக்கிறான். ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணா மார்னிங் ஆகுது. ஷிகாவும் ஜிமினும் அதுக்கு முன்னாடி வந்து கடையை ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. ஆமாம், எங்கே போனாங்க அவங்க 2 பேரும்? இன்னும் மரமில் உட்காந்து தூங்கிட்டு இருக்காங்க. அவங்கள நீ டிஸ்டர்ப் பண்ணாதா? அப்படியே விட்டுறேன். அப்படியா சொல்கிறேன். சரி, ஓகே. எதுக்கா நீ கோவப்படுற? நான் எப்பவும் போல தானே பேசினேன். உனக்கு அது கோவமாவா தெரியுது? எனக்கு இப்போ எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தெரியுதுடா. அது சரி. ஸோ இப்போ யாரோ ஒரு ஆள் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அவங்க இப்போ அப்படியே டக்குன்னு கண்ணை ஓப்பன் பண்ணுறான். ஜங்கு இன்னும் அப்படியே பார்த்து தூங்கிட்டு தான் இருந்திருப்பான். இப்போ அப்படியே ஷாப்புக்குள்ளே அவனும் வந்து நிற்கிறான். வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் தான் ஜங்கு கூட அம்மா அப்பாவா அப்படின்னு சொல்ல அவங்க 2 பேரும் இப்போ அப்படியே டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. நீ யார்? என்னோட பேர் டியாங்.
என்னோட பையன் எங்க? உங்களோட பையன் மேலே தூங்கிட்டுருக்கான். சரி, ஓகே. இதோட இந்த எபிசோடு முடிஞ்சா நெக்ஸ்ட் எபிசோட் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். இப்போது இந்த ஸ்டோரியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய் பாய்.